இப்போ வந்து வெற்றிமாறன் படத்தினுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாரு. எக்மோரில் 2 நாள் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோ ஷூட் நடக்குது. கிட்டத்தட்ட 300 பேர் மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய லெவலில் அந்த ப்ரொமோ வந்து வெற்றிமாறன் ஷூட் பண்ணி முடிச்சிடுறாரு. அந்த ப்ரொமோக்கே பார்த்தீங்கன்னா 60-65 லட்சம் செலவாகுது. ஸோ ப்ரொமோ ரெடி ஆயிடுச்சு. அநேகமாக வந்து இந்த வாரம் ப்ரொமோ வர வேண்டிய சூழ்நிலையில் ப்ரொமோ இந்த வாரம் வரல. காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது, அதாவது வந்து தனுஷை வெற்றிமாறன் பார்த்துட்டு வந்தபோது ஓகே பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன்ட்ட தனுஷோட மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வந்து சாரை பார்த்தீங்களா, அந்த படத்தினுடைய தழுவலை வந்து எடுக்கிறதுக்கு வந்து சாருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. 20 crores வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது 20 கோடி கொடுத்துருங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு தனுஷோடைய மேனேஜர் வந்து வெற்றிமாறன்ட்ட சொல்கிறாரு. ஸோ வெற்றிமாறன் இதை கேட்டு கொஞ்சம் இயற்கையாகவே ஒரு சின்ன கோவம் வரும் இல்லையா. அந்த கோவத்தில் வந்து இப்படி நீங்கள் பேசலாம், நான் வந்து தானே நேராக தானே பேசிட்டு வந்தேன், இப்போ இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வெற்றிமாறன் வேற ஒரு கதையை பண்ணலாமா, இல்லை வந்து இந்த நார்த் மெட்ராஸ் அதாவது வந்து இந்த ராஜன் வகைரா கதை இருக்குல்லையே, அதை தெளிவு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலைக்கு வந்துட்டார். ஸோ இந்த நேரத்தில் தயாரிப்பாளரோடையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இந்த நியூஸ் அதாவது வந்து இந்த வெற்றிமாறன் தனுஷ்ட கேட்கும்போது ஓகேன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் வந்து தனுஷோட மேனேஜர் வந்து வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் வந்து 20 கோடி கொடுக்கணும் நோ அப்ஜெக்ஷனுக்கு சொன்னதும் உண்மையான தகவல் தான். இது வந்து அதாவது வந்து 2 சைட்லேருந்தும் வந்த நம்பகமான சோர்ஸில் உள்ள தகவல் தான். அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது.